இயேசுவே நீர் போதும் இயேசுவே. பாடுவோம். நீர் போதும் இயேசுவே நீர் போதும் இயேசுவே. உன் அருள் ஒன்றே எனக்கு போதும், உம் அருள் ஒன்றே எனக்கு போதும், உம் அருள் ஒன்றே எனக்கு போதும், உம் அருள் ஒன்றே எனக்கு போதும். கரங்களை தட்டி ஆண்டவரை ஆர்ப்பரித்து ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எல்ரோயே, காண்கின்ற தேவனே, இதோ என்னுடைய எல்லா கவலைகளையும் கண்ணீரையும் காண்பவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, இதோ உமது முன்னிலையில் முழுமையாக என்னை அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய தேவைகள், என்னுடைய பயணங்கள், என்னுடைய எதிர்பார்ப்புகள், என்னுடைய கவலைகள் அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். காண்கிற தேவனே, என்னை நீர் கண்ணோக்கும், என்னை நீர் ஆசீர்வதியும். எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை தட்டி நம்முடைய உடலை, உள்ளத்தை, ஆன்மாவை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, எங்கள் உடலுக்கு வலிமை தருகிறவரே, ஆன்ம பலம் தருகிறவரே, உள்ளத்தின் காயங்களை ஆற்றுகிறவரே, எங்களுடைய நோய்களுக்காக, எங்களுடைய பிணிகளுக்காக இதோ அனைத்து விதமான வேதனைகளை ஏற்றவரே, ரத்தம் தோய்த்த ஆடை அணிந்திருப்பவரே, இதோ கனிவு மனத்தாட்சியுடைய நீர் எங்கள் பாவங்களையும் சுமைகளையும் எங்கள் குற்றங்களையும் பலவீனங்களை எல்லாம் ஏற்று எங்களுக்கு மீட்பை பெற்று தந்தவரே, உடல் சுகம் தருகிற தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். ஏகுவரவா ஏகுவரவா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகுவரவா ஏகுவரவா சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன்,
முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்தை உடனிருப்பை உணர்ந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. இதோ நான் உன்னை முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு முழு ஆற்றலோடு நான் உன்னை அன்பு செய்தேன். உனக்காக உயிரை கொடுத்தேன். உன்னை மீட்க என்னையே நான் பலியாக அர்ப்பணித்தேன். ஆனால் நீ என்னை முழு இதயத்தோடு அன்பு செய்கிறாயா? என் இதயம் உன் இதயம் என் இதயத்தை போல இருக்கிறதா? உன்னுடைய மனநிலை என்னுடைய மனநிலை போல இருக்கிறதா? ஆண்டவர் கேட்கிறார். இரக்கத்தின் மணி நேரத்திலே, ஆண்டவரே, நீர் என்னை அன்பு செய்தது போல, நீர் என்னை நேசிப்பது போல, நீர் எனக்காக உயிரையே கொடுத்தது போல, ஆண்டவரே, நான் உம்மை அன்பு செய்ய, உமக்காக மட்டும் வாழ, உமது திருவுளம் மட்டும் என் வாழ்வில் நிறைவேற வரம் தாரும் என்று சொல்லி நம்முடைய எண்ணங்கள் இயக்கங்களே எல்லாம் இயேசுவின் இதயத்தோடு சேர்த்து வைப்போம். இரக்கத்தின் மணி நேரத்திலே நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். இயேசுவே, நான் உம்மில் சரணடைகிறேன். இரக்கத்தின் மணி நேரத்தில் மிகப்பெரிய வல்லமை மிக்க ஜெபம் அதுவே. ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. நான் உம்மில் சரணடைகிறேன். நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். நீர் இல்லாத வாழ்வு அது வாழ்வே இல்லை என்று நான் உணர்கிறேன். என்னை, என் குடும்பத்தாரை, மிகவும் நெருக்கமான அனைவரையும் தோ ஆண்டவரே உமது பாதத்தில் உமது இதயத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாத இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து
புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இந்த முதல் 10 மணியிலே நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய அன்றாட தேவைகளை ஒப்புக் கொடுப்போம். ஆன்மீகமாக, மேலுமாக, பொருளாதாரமாக, உணர்வுகளிலே, உறவுகளில் நமக்கு பல்வேறு நிலைகளிலும் தேவைகள் உண்டு. உடல் நோயினால் அவதிப்படுகிறவர்கள் உண்டு. நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுத்து அவரது இரக்கத்தில் நிறைவாக, அந்த இரக்கத்தில் இருந்து இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள, அவரிடமிருந்து அனைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து குரல் எழுப்பி சொல்லி ஜெபிப்போம். பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே,
எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நமது இருக்கைகளில் அமர்ந்து கொள்வோம். இந்த இரண்டாவது 10 மணியிலே நம் குடும்பத்தை இயேசுவின் திரு இதயத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். முதல் வெள்ளிக்கிழமையிலே குறிப்பாக நம் ஆண்டவருடைய இதயத்திற்குள் நம் குடும்பத்தை, குடும்ப உறவுகளை, குடும்பத்தினுடைய தேவைகளை, ஆன்மீகமாக நம் குடும்பம் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து நாளுக்கு நாள் இறைவார்த்தையில் வளர, இறை திட்டத்திற்கு ஏற்ப நம் பயணங்களும் வாழ்க்கை முறையும் அமைய, பொருளாதாரம் அனைத்தையும் ஆண்டவருடைய இருதயத்திற்குள் இருந்து பெற்றுக்கொள்ள நம் குடும்பங்களை இயேசுவின் திரு இதயத்தில் வைத்து நம் குடும்பங்களையும் உலகத்தில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காக இரக்கத்திற்காக நாம் ஜெபிப்போம். திருமணமானவர்கள் முதல் பாதியை சொல்லி ஜெபியுங்கள். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த மூன்றாவது 10 மணியிலே மாணவ செல்வங்களை, இளையோரை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். குழந்தைகள், மாணவ மாணவியர்கள், இளையோர் மட்டும் எழுந்து நிற்கவும். உங்களுக்காக மற்றவர்கள் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கின்ற நிமிடம். குழந்தைகள், மாணவ மாணவியர்கள், இளையோர் நீங்கள் எழுந்து நிற்கவும். இந்த நாட்களிலே குறிப்பாக ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க வரம் கேட்போம். எல்லா மாணவ மாணவியர்களும் எழுந்து நில்லுங்கள். நிறைய பேர் எல்லாம் விடுமுறை, வீட்டில் பசங்களை விட்டு வந்திருக்கீங்க. தியானத்திற்கு வரும்பொழுது அவர்களையும் நீங்கள் அழைத்து வாருங்கள். ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. இந்த மாணவர்களுக்கு நாம் ஜெபிக்கிற பொழுது நம் குடும்பங்களில் இருக்கிற மாணவ மாணவியர்கள் அனைவரையும், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாம் இறை ஆசிரியை பெற, இந்த பிள்ளைகளைப் போல் அவர்களும் விசுவாசத்தில் வளர, இளையோருக்கு நல்ல வேலை வாய்ப்பும், குறிப்பாக திருமண தடையில் இருக்கிற இளையோர் அந்த எல்லாம் இந்த நாட்களிலே இறை திருவுளம் நிறைவேற நாம் ஜெபிக்கிற நிமிடம். முதல் பாதியை நின்று கொண்டிருப்பவர்கள் சொல்லி ஜெபிக்கிறார்கள். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். நின்று கொண்டிருக்கிறவர்கள் உரத்த குரலில் சொல்லி ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும்
அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முழந்தால் படியிடுவோம். ஆண்டவர் கருணை ஆண்டவரை வரவேற்கின்ற நிமிடம் இந்த 4வது 10 மணியிலே எல்லா நோயாளிகளையும் ஒப்புக் கொடுப்போம். பல்வேறு நிலைகளில் நோயினால் அவதிப்படுகிறவர்கள், நமக்குள்ளும் பல்வேறு நோய்கள், பல நாட்களாக வெகு நாட்களாக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபக்கருத்துக்கள், மருத்துவமனையில் இருக்கிறவர்கள், நம் குடும்பங்களில் நோயாளிகளாக வயது முதிர்ந்ததன் காரணமாக உள்ள நோய் நொடிகள், நித்திய பிதாவே, மதநேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 5வது 10 மணியிலே ஆண்டவர் நம்மை நோக்கி கடந்து வருகின்ற நிமிடம் இந்த இல்லத்தை, அருளாலயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இங்கு பணி செய்கின்ற அருள் தந்தையர்கள், நற்செய்தி பணியாளர்கள், பரிந்துரையாளர்கள், நன்கொடையாளர்கள், பல்வேறு நிலைகளில் பல்வேறு உதவிகளை, பொருள் உதவியையும் உடல் உழைப்பையும் பரிந்துரை ஜெபம் வாயிலாக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து பல்வேறு நிலைகளில் உதவி செய்கிற எல்லா நல்ல உள்ளங்களையும் ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் இரக்கத்திற்காக பாடி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த இல்லத்தை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இறை திருவுளம் மட்டும் இங்கு நிறைவேற வரம் கேட்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின்
இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். கரங்களை உயர்த்துவோம். நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நம் குடும்பங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அருளாலயத்தை அர்ப்பணிப்போம். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமும் உடைய பெட்டகமே, குறைவில்லா மனிதருக்குமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் துன்ப நேரங்கள் நாங்கள் துவண்டு விடாமல் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க எம்மையை அர்ப்பணிக்க அருள் புரியும். அருள் புரியும். அதுவே அதுவே உம் அன்பும் உம் அன்பும் இரக்கமும் ஆகும். இரக்கமும் ஆகும். ஆமென். ஆமென். Praise the Lord. லூக்கா 10வது அதிகாரம் 41, 42 வாசிக்கலாம். லூக்கா நற்செய்தி. ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா,
நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது. நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டாள். என்ன நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டாள்? மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். எத்தனை பேர் இதுல கவலைப்படாம இருக்கிறீங்க? கை தூங்க பாப்போம். இதை சொல்லிட்டு தான் சொல்றார், தேவையில்லாத பல காரியங்களை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். மார்த்தா வந்து ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னா? என் சகோதரி என்னை வேலை செய்யாம என்னை தனியா வேலை செய்ய விட்டுட்டா அப்படின்னு சொன்னார். ஆமா, அவளை அனுப்பும். நம்மளும் அதே தான் ஆண்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் கணவரை பாருங்க, அவர் போற பார்க்க பாருங்க, அவரை எப்படியாவது திருத்துங்க சொல்றோமா? சத்தம் வரலையே, சொல்றீங்களா? பிள்ளை போற போக்கு சரியில்லை, அவனை திருத்துங்க சொல்றோமா? என்ன யார் திருந்தணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம்? அடுத்தவங்க திருந்தணும்னு சொல்லி ஜெபிக்கிறவங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தா, நீ தேவையில்லாம பல காரியங்களை பற்றி கவலைப்பட்டு கலங்குற. மரியா ஏற்கனவே நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துட்டா, அது அவகிட்ட இருந்து எடுக்கப்படாது. அப்ப நல்ல பங்குன்னா என்ன? சூசிங், தேர்ந்தெடுக்கிறது. நம்ம கையில இருக்கிற ஒண்ணே என்னன்னா தேர்ந்தெடுக்கிறது தான். 2 பொருள் இருக்கு, 10 பொருள் இருக்கு, அதுல ஒண்ணு தேர்ந்தெடுக்கிறது. நிறைய காரியங்கள் இருக்கு படிக்கிறதுக்கு, அதுல ஒண்ணு தேர்ந்தெடுக்கிறது. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டு, உங்க கையில இருக்கிற ஒரே ஒரு அதிகாரம் என்னன்னா தேர்ந்தெடுக்கிறது தான். சூசிங். எதை தேர்ந்தெடுத்திருக்கிறோம்? மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள், அது அவர்கிட்ட இருந்து எடுக்கப்படாது. இப்படி எல்லாம் மார்த்தா சொல்லும் போது, உங்களை பத்தி உங்க அக்காவாது தங்கச்சாவது ஜீசஸ் கிட்ட வந்து சத்தமா, நீங்க அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, சத்தமா உங்களை பத்தி ஏதாவது சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? நான் உட்காந்து இவ்வளவு வேலை செய்யறேன், செய்யவே மாட்டேங்கிறா, வேலையே செய்ய மாட்டேங்கிறா, சும்மா வந்து அங்க உட்காந்துக்கிட்டா, கொஞ்சம் புத்தி சொல்லி அனுப்புங்கன்னு சொன்னா நீங்க அமைதியா இருப்பீங்களா? மரியா ஒரு வார்த்தை கூட சொல்லல. மரியா பேசாம இருக்கிறா. ஜீசஸ் தான் மார்த்தாவுக்கு புத்தி சொல்றார். நீ தேவையில்லாம பல காரியங்களை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறார். ஆண்டவர்கிட்ட போய் யாரை பத்தியாவது ஆண்டவரே இவங்க சரியில்லை திருத்துங்கன்னு சொல்லாதீங்க. அது அவருக்கு பிடிக்காது. உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு பையன் இன்னொரு பையனை பார்த்து திரும்ப திரும்ப வந்தமா சரியில்லை, பண்றதே சரியில்லை அப்படின்னு சொல்ல என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? திட்டுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா என்ன பண்ணுவீங்க? யாருக்கு புத்தி சொல்லுவீங்க? யார் முதல்ல ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவர் புத்தி சொல்வார். நம்ம இப்படி பேசும்போது அவர் பேசுறது நம்ம காதுல விழுறது இல்லை, அதனால நிறைய பேர் கேட்கறது இல்லை. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். மார்த்தா தேர்ந்தெடுக்காத ஒன்றை மரியா தேர்ந்து கொண்டாள். மார்த்தா என்ன தேர்ந்தெடுக்கல, மரியா என்ன தேர்ந்தெடுத்தா? I don't think many Christians don't know how to pray. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ஆண்டவர்கிட்ட வந்து என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும்ன்றது தெரியறது இல்ல. 2 பேரும் ஆண்டவருடைய சமூகத்துல தான் நின்னாங்க. ஒருத்தி பேசலாம், இன்னொருத்தி பேசவே இல்லை.
யார் பேசினா? 2 பேர்ல ஜெபம் பண்ணது யாரு? நான் காலையில ஜெபத்தை பத்தி சொன்னேன். வெளி வேஷமான ஜெபம் இருக்கக்கூடாதுன்னு. மார்த்தா ஜெபம் பண்றா, மரியா ஜெபம் பண்ணல. உங்க பார்வையில கரெக்ட் தானே? யார் ஜீசஸ்ட பேசினது? மார்த்தா பேசினா, மரியா பேசவே இல்லை, சும்மா இருந்தா. அப்படின்னா மரியா என்ன பங்கு தேர்ந்தெடுத்தா? மார்த்தா என்ன தேர்ந்தெடுக்கல? Many Christians try to advise Jesus. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய ஆலோசனை சொல்லக்கூடிய கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவரே இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இவங்களை பாருங்க, மரியாவுக்கு புத்தி சொல்லுங்க, இவளை அனுப்புங்க இப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவங்க. சத்தம் வரல? இடத்துல இருக்கிறவங்க யாராவது அப்படி சொல்லல? இன்னைக்கு காலையில இருந்துன்னா கை தூக்குங்க. சின்ன குழந்தை தூக்குது. அவ்வளவு பேருக்கு இதுதான் வேலை. அவருக்கு உங்க அட்வைஸ் தேவையா? பதில் சொல்லுங்க பார்ப்போம். இல்ல யாரையாவது அவருக்கு ஆலோசகர் அவர் நியமிச்சிருக்காரா? அவர் தான் வியத்தக ஆலோசகர். அவருக்கு நம்முடைய ஆலோசனை தேவையில்லை. அவரை பார்த்து இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு யாரும் சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை. சொல்லக்கூடிய தகுதியும் யாருக்கும் கிடையாது. சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே எத்தனாவது நாள் மனிதனை உண்டாக்குறார்? 6வது நாள். முதல் 5 நாள் என்ன பண்றாரு? மனிதனுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து 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 உண்டாக்குறாரு. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் ஓய்வெடுத்தார். உங்களை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தான் ஓய்வெடுக்கிறார். ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரா? இனிமேதான் பண்ணணுமா? சத்தம் வரலையே, இன்னும் சத்தம் வரலையே. பண்ணி வச்சுட்டாருன்னா இப்ப நீங்க என்ன ஜெபம் பண்றீங்க? மத்தேயு 6வது அதிகாரத்துல 2 இடத்துல சொல்றார், உங்கள் தேவைகளை நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே உங்கள் விண்ணக தந்தை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவைன்றத நீங்க வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். அப்ப என்ன கேட்க முடியும் அவர்கிட்ட? மரியா ஒரு வார்த்தை கூட கேட்கல. இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி ஒன்னும் சொல்லல. அதுக்கு பதிலா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுதான் நல்ல பங்கு. நல்ல பங்குன்னா என்ன? நம்ம ஒண்ணு சொல்லக்கூடாது அவருக்கு. நம்ம ஒண்ணு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு செய்யறது தான் நல்ல பங்கு. இன்னைக்கு ஏன் கிறிஸ்துவங்க மனம் மாற மாட்டேன்றாங்க? இவ்வளவு ஜெபம் பண்ணி மனம் மாறல அப்படின்னா, நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை அவர்கிட்ட திணிக்கிறீங்களா வெளியே? அவருடைய விருப்பம் என்னன்னு கேட்டு செய்யறது இல்லை. என்றைக்கு உங்க விருப்பத்தை திணிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு அவர் விருப்பம் என்னன்னு கேட்டு செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறி போகும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருந்தது. பைபிள்ல பாக்குறோம். மோசேக்கெல்லாம் பெரிய பிரச்சனை. 6 லட்சம் ஜனங்கள் மோசேக்கு விரோதமா எழுப்பி கத்துறாங்க. சாகடிக்கிறதுக்காக எங்களை இங்க கூட்டு வந்த, எகிப்துல கல்லறை இல்லைன்னா எங்களை இங்க கூட்டு வந்தேன்னு கேட்கிறாங்க. அவ்வளவு பேரு நாங்க திரும்பி போறோம்ன்றாங்க. இப்படி எல்லாம் பல விதமா பேசும்போது மோசே ஒண்ணுமே சொல்லல. நீ பைபிளை வாசிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்துல போய் விழுந்து கிடந்தாங்க. அவ்வளவுதான். ஆண்டவரே இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, ஒரு ஆலோசனை அவருக்கு கொடுக்கல. இருக்குதுன்ட்டு போய் விழுந்து கிடக்குறாங்க. காலையில போய் விழுந்தாங்கன்னா காலையில சில நேரத்துல வர்றாரு, சில நேரத்துல மத்தியானம் வர்றாரு, சில நேரத்துல ஈவினிங்ல வர்றாரு. அது வரைக்கும் கிடக்குறாங்க. அப்ப ஆண்டவர் வந்து பேசுறாரு மோசே, மோசே எழுந்திரி, உன்னுடைய கோலை எடுத்துட்டு போ, இந்த பாறையை தட்டு தட்டு, அங்கிருந்து தண்ணீர் வரும், ஜனங்கள் எல்லாம் பருகட்டுங்கிறார். மோசே என்ன பண்றாரு? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டு போய் செய்யறாரு. எப்போ ஆண்டவர் சொல்றதை கேட்டு செய்யறமோ உங்க பிரச்சனை மாறும், உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும், உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம்ன்ற பேர்வையில என்ன பண்றாங்க? அந்த போர்வையில உட்கார்ந்துட்டு ஆண்டவர் கிட்ட போட்டு செய்யுங்க, அவரை கட்டாயப்படுத்த முடியாது யாரும்.
He is the God, He is the Almighty, He knows everything. எல்லாம் அவருக்கு தெரியும். He is wiser than everyone. எல்லாரை விட ஞானம் மிக்கவர். அவர்கிட்ட போய் என்ன கேட்கணும்? நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. இதைதான் மாதா அருமையா சொல்லி கொடுக்குறாங்க. ரசம் தீர்ந்து போச்சு, மாதா போய் சொல்றாங்க இயேசுகிட்ட, அம்மா இன்னும் வேலை வரலையேங்கிற. வேலைக்காரங்களை கூப்பிட்டு யோவான் 2:5 அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்க. அதுதாங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு வழி. அதுதாங்க நல்ல பங்கு. நல்ல பங்குனா என்ன? நீங்க போய் அவருக்கு ஆலோசனை சொல்றதை நிறுத்திட்டு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு செய்யுங்க. அதுதான் நல்ல பங்கு. மாதா அதான் சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் ரகசியம். ஆண்டவரிடமிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எளிதான வழி, கன்ஃபார்மான வழி என்ன? நீங்க ஒண்ணு அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை. அமைதியா அவர்கிட்ட இருங்க. அவரே சொல்லுவார் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவாரு. அதை செஞ்சீங்கன்னா அங்க அற்புதம் நடக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அது நிச்சயமான வழி. அன்னை மரியாள் சொல்லி கொடுத்த ஒரு வழி. என்ன வழி? அவர் சொல்றதெல்லாம் செய்யுங்க. அதுதான் வழி. நீ அவர் சொல்றது ஒன்னையும் செய்யாம உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இதை செய்யுங்க, அது எப்படி செய்வார்? அது அற்புதம் நடக்காது. மோசே உட்கார்ந்து உங்களை மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாருன்னா அற்புதம் நடந்திருக்காது. மார்த்தாள் மாதிரி மரியா பேசல. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு செய்யறதுக்கு ரெடியா இருந்தார். மாதா அதுக்கு ரெடியா இருந்தாங்க. மாதா வேலைக்காரங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க. அப்போஸ்தலருக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க. நாமும் அதுதான் செய்யணும். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு அதை செய்யணும். அதை செஞ்சீங்கன்னா குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனைகள் மாறும். மனம் திரும்பாதவர்கள் என்ன செய்வாங்க? மனம் திரும்புவாங்க. உங்க வாழ்க்கை மாறும். அப்பதான் வீடுகளில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். சும்மா வந்து கூச்சல் போட்டு கோஷம் போட்டாக்கெல்லாம் மாறாது. ஜெபிங்க, துதிங்க, அவரை தப்பு இல்லை. ஆனா அவருக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு அவருடைய அட்வைஸை கேளுங்க. அப்படி கேட்ட ஆண்டவர் பேசுவாரா? கைத்தி காட்டுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க பாப்போம் பேசுவார்? அவர் பேசுவார்னா நீங்க இப்போ அமைதியா இருக்கீங்களே. பிஷப்ட போறீங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லுவீங்களா அவர்கிட்ட? சொல்லுங்க. யார் அதிகமா பேசுவா? அவரை தான் பேச விட்டு கேட்பீங்க. ஆண்டவர்கிட்ட வரும்போது என்ன செய்யறோம்? allow him to speak. அவரை பேச விடுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது. நான் ஒரு நாள் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன் இந்த கிறிஸ்தவங்க இவ்வளவு ஜெபம் பண்றாங்க, மாற மாட்டேங்கிறாங்க? ஜெபம் பண்ணும்போது ஜெபம் ஜெபம் என்ன செய்யறாங்க? இவங்க விருப்பங்கள் எல்லாம் ஆண்டுட்டு திணிக்கிறாங்க. எப்படி மனசு மாறும்? அதை கொஞ்சம் நிறுத்திட்டு அவர் விருப்பம் என்னன்னு கேளுங்க. அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அதை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்போ உங்க மனசு மாறும், சூழ்நிலைகள் மாறும், உடைய பிரச்சனைகள் மாறும். மோசே கம்பை எடுத்துட்டு போய் தட்டலன்னா பிரச்சனை மாறாது. பைபிள்ல சொல்லி இருக்கிறதெல்லாம் தான். எல்லாரும் அப்படிதான் செய்யறாங்க. ஜீசஸே அப்படிதான் செய்யறாரு. ஜீசஸ் தானா போய் ஒரு அற்புதம் செஞ்சதில்லை. அவர் தெளிவா சொல்றாரு, தந்தை எதை செய்ய காண்கிறேனோ அதையே நான் செய்கிறேன். அவர் எதை பேசி சொல்றாரோ அதைத்தான் பேசுறேங்கிறார். இப்ப ஜீசஸ் நைட் எல்லாம் போய் ஜெபம் பண்றாரு. என்ன கேட்டிருப்பாரு? நாளைக்கு கூட்டம் நடக்குது, இந்த மக்கள் எல்லாம் தொடுங்க, அற்புதம் செய்யுங்கன்னு கேட்டாரா? நாளைக்கு என்ன செய்யணும், எங்க போகணும், என்ன பேசணும், இதுதான் கேட்டார். நான் என்ன செய்யணும்னு தான் ஜீசஸ் கேட்டார். கேட்டு அப்படியே செய்யறேன்னு சரண்டர் பண்ணிட்டு போறாரு. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே.
விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. கேட்கணும் ஆண்டவர்ட்ட, என்ன பேசணும், ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன பேசணும், என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணும்னு கேளுங்க, அவர் பதில் சொல்வார். அதை விட்டு அவர் என்ன செய்யணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர் அமைதியாக. ஆமென். அவருக்கு கொடுக்கிற மரியாதை அதுதான். கிறிஸ்தவங்க நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன? அவர்கிட்ட போய் அவர் என்ன செய்யணும்னு சொல்றது மரியாதை இல்லை. அதுக்கு நமக்கு தகுதியும் இல்லை. என்ன சொல்லணும்? மரியாதை என்ன? நான் என்ன செய்யணும்? நம்ம தான் வேலைக்காரங்க, அவர் எஜமான். யார் எஜமான், யார் வேலைக்காரங்க? காலையில என்கிட்ட ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். காலையில வந்து, பிரதர் ரொம்ப தேங்க்ஸ், நீங்க செஞ்சதுக்கெல்லாம், இதை செஞ்சிருங்க, அதை செஞ்சிருங்க, அவங்கள பாருங்க, எங்க வீட்டில் உள்ளவங்க இப்படிலாம் பண்றாங்க, கொஞ்சம் சரி பண்ணுங்க, டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொன்னான்னா நான் என்ன சொல்வேன்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. கூப்பிட்டு நீ எஜமானா நான் எஜமானான்னு கேட்டு, இப்ப நீங்க வந்து டெய்லி ஜெபம் பண்ணிட்டு போறீங்களா? ஆண்டவர் என்ன கேட்பாரு உங்களை பார்த்து? இப்ப யார் எஜமான் நம்முடைய ஜெபத்துல? யார் எஜமான்? டெய்லி ஜெபிக்கிறீங்களா? யார் எஜமான்? அவர் எஜமான். நீங்க அப்படி பேசிருக்கவே மாட்டீங்களே. என்ன கேட்டிருப்போம்? ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என்ன பேசணும், அப்படித்தான் கேட்பீங்க. அப்படி கேட்டு பாருங்க, உங்ககிட்ட நிறைய காரியங்களை அவர் சொல்லுவார், பேச ஆரம்பிப்பார். ஆமென். நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா அவர் எப்படி பேசுவார்? நீங்க பேசுறது கொஞ்சம் நிறுத்திட்டு அவர் பேசுறது கேட்டு பழகுங்க. நான் வாலிப பையனா இருந்த போது ஒரு புஸ்தகத்தை வாசிச்சேன். ஒரு ஜெபத்தை பற்றிய ஒரு புஸ்தகம். அப்போ அந்த புஸ்தகத்துல அதிகமா வலியுறுத்தப்பட்டது என்னன்னா, ஆண்டவரோட இருக்கணும், ஜெபிக்கணும் அப்படிங்கிறது வலியுறுத்தப்பட்டது. இந்த புஸ்தகத்தை படிக்க 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 எனக்கு ஒரு ஆவல். நானும் ஒரு மணி நேரமாவது என்ன செய்யணும், ஆண்டவரோட இருக்கணும்னு எனக்கு ஆசை. எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது, ஒரு ஜெபம் தெரியாது எனக்கு. 2 ஃபுல் ஸ்கேப் பேப்பர்ல ஃபுல்லா பெட்டிஷன்ஸ் எழுதிட்டு போறேன். நமக்கு அதானே தெரியும் ஜெபம்னா என்ன, அது தெரிஞ்சது. அது எழுதிட்டு போறேன், இது இந்த கருத்துக்கு ஜெபிக்கணும், அந்த கருத்துக்கு ஜெபிக்கணும். ஃபுல் ஸ்கேப் பேப்பர்ல 2 பக்கம் எழுதிட்டு போறேன். அவ்வளோ பெட்டிஷன் எழுதிட்டு போறேன். எழுதிட்டு போய் கோயில்ல இதே போல, அப்பெல்லாம் இந்த இறக்க பக்திலாம் இல்லை. நான் கவனிச்சது என்னன்னா, கோயில்ல எந்த டைம்ல ஆள் இல்லாம இருப்பாங்க அந்த டைம்ல போலாம். கரெக்டா 3 மணி ஆள் யாரும் வர மாட்டாங்க. அதனால கோயில்ல ஒரு சின்ன கதை இருந்து அது வழியா உள்ள போய் உட்காந்துக்கிட்டேன். கஷ்டப்பட்டு இந்த பெட்டிஷனுக்கெல்லாம் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, நம்ம ஜெபிக்கிறோம்ல, அது மாதிரி தான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். 2 பக்கம் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். மணியை பார்க்குறேன், 13 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? சத்தம் இல்லையா? 47 நிமிஷம் இருக்குது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களை விட்டா ஏதாவது ஜெபமால சொல்லியிருப்பீங்க. எனக்கு ஒரு ஜெபமும் தெரியல. நானும் பேசாம அப்படியே உட்காந்துக்கிட்டு ஒரு மூலையில் உட்காந்துட்டு, ஆண்டவரே 1 மணி நேரம் உங்க கூட இருக்கணும்னு வந்துட்டேன். எனக்கு என்ன ஜெபிக்கணும்னு தெரியல, கூட இருக்கிறேன் பேசாம அப்படின்னு சொல்லி அடுத்த 47 நிமிஷம் பேசாம உட்கார்ந்து இருந்தேன். ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு. அதுக்கப்புறம் அவரு என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். கைத்தட்ட மாட்டீங்களா? என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவா, எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவா, எனக்கு சந்தோஷமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் எனக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்தார். எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்தார். ஆமென். Praise the Lord. Hallelujah.
மரியாவோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நல்ல பங்கு என்ன? இயேசுதான் நல்ல பங்கு. அவர் எனக்கு வேணும், அவ்வளவுதான். அவர் கிட்ட எதையாவது தேடுறது நல்ல பங்கு இல்ல. எது நல்ல பங்கு? அவர் தான் வேணும்னா அவர்கிட்ட போய் இது வேணும் அது சொல்ல மாட்டோம். பரவாயில்ல இருந்து போதும், எனக்கு யார் வேணும். பாட்டுலாம் பாடுவீங்கல்ல, நீங்க போதும் பாடுங்க, நீங்க போதும். உண்மையா அவர் சொல்றோம், உண்மையா அவர் போதுமா? போதும், அவர் போதும். அவர் போதும்னா வேற எதையும் கேட்க தோணும். அப்போஸ்தலர்கள் அவர் கூடவே இருந்தாங்க, 3.5 வருஷம் இருந்தாங்க. யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனத்துல அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. இதுவரை என் பெயரால் நீங்கள் எதையும் கேட்டதில்லை. நம்ம கிட்ட மாட்டிருந்தா அப்படி விட்டுருப்போம் அவரை? சொல்லுங்க. 3 வருஷம் அப்போஸ்தலர்கள் கூட இருந்தாங்க, ஒன்னையுமே கேட்க தோணல. அப்போஸ்தலர்களுக்கு ஒண்ணும் தேவையில்லையா? இருந்தது, ஆனா கேட்க தோணல. அவர் போதும். அதனாலதான் அந்த மலை மேல பார்த்த கூட அங்க சொல்றாங்க, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரத்தை போடுவோம், எங்களுக்கு கூடாரம் கூட வேண்டாம். மழை விழுந்தாலும் வெயில் அடிச்சாலும் சரி, நாங்க எங்க தங்கிக்கிறோம், இருந்துக்கிறோம், கூட இருந்துக்கிறோம், அது போதும். அவருடைய பிரசன்னமே போதும்னு நினைச்சான். வேற எதுவும் அவங்களுக்கு தேவைப்படல. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க உணர்ந்தீங்கன்னா வேற எதுவும் உங்களுக்கு தேவைப்படாது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதுவே எல்லாவற்றிற்கும் போதுமானதாக இருக்கு. அதுவே எல்லா ஆறுதலையும் உள்ள கொண்டு வந்துடும். இன்னொன்னு மனசு தேடாது. அதுதான் மரியா செய்றா. மரியாவுக்கு வேற ஒண்ணும் தோணல. மார்த்தாள் வந்து சொல்லிட்டு போட்டு பரவாயில்ல, அதுக்கு பதில் கொடுக்கணும் கூட தோணல. ஏன் இப்படி சொல்றான்னு கேட்க கூட தோணல. ஆண்டவர்கிட்ட கூட ஆண்டவரே என்ன பொய் சொல்றான்னு கூட சொல்லல, நான் செய்யதான் செய்யறேன் அப்படி கூட சொல்லல, பதிலே சொல்லல, அது கூட தோணல அவளுக்கு. அதுதான் ஆண்டவருடைய பிரசன்னத்தின் மேன்மை. ஆமென். ஆண்டவரை நீங்க சுவைக்க 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 அது போதும்னு நினைச்சிருவீங்க. அவருடைய பிரசன்னம் போதும். மரியாள் அதை தெரிந்து கொண்டாள், நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அது அவரிடமிருந்து என்னைக்கும் எடுக்கப்படாது. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இது, எனக்கு நல்ல பங்கு இது. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தின் இனிமையை சுவைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த உலகத்துல வேறு எதையும் வேணும்னு என்ன செய்ய மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. இந்த உலகத்துடைய காரியங்கள் எல்லாவற்றிற்கும் மேலானது தேவ பிரசன்னம். அதுக்குள்ள நுழையிற வரைக்கும் தான் இது தேவை அது தேவைன்னு நினைப்போம். அது உள்ள நுழைஞ்சிட்டோம்னா எதுவும் மேன்மையா தோணாது, கேட்கணும்னு தோணாது. அப்போஸ்தலர்கள் 3 வருஷம் அவர் கூட இருந்தாங்க. ஆண்டவரே சொல்றாரு, நீங்க இதுவரைக்கும் என் பேரால ஒன்றையும் கேட்கலங்கிறார். அப்போஸ்தலர்கள் கேட்கல, மரியா கேட்கல. நாம இன்றைக்கு சூஸ் பண்ணுவோம், எந்த பங்கு நமக்கு வேணும். இப்படியே கேட்டுட்டு இருக்கிற பங்கு வேணுமா, அல்லது அதெல்லாம் கேட்காம ஆண்டவரை சுவைக்கிற பங்கு வேணுமா? நீங்க ஆண்டவரை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா, அவரை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒன்னும் கேட்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து 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 அவர் செய்வார். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்க அதை தேர்ந்தெடுக்கலனா தான் நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். இப்படி 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 தேர்ந்தெடுங்க. எல்லாவற்றையும் அவர் பார்த்து பார்த்து செய்வார். ஆமென். ஒப்பு கொடுக்கலாமா? இன்னைக்கு தேர்ந்தெடுக்கலாமா? அப்படி கண்களை மூடி என்ன பொசிஷன்ல இருக்குமோ இருந்துக்கங்க. முழங்கால் நிக்கிறேன் நின்னுக்கங்க, எழுந்து நிக்கிறேன் நின்னுக்கங்க. ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க.
உள்ளத்திலிருந்து முழு உள்ளத்தோட சொல்லுங்க, ஜீசஸ் எனக்கு நீங்க போதும். சொல்லுங்க. இந்த உலகத்துல என்ன வந்தா என்ன, எது இருந்தா என்ன, போனா என்ன, நீங்க எனக்குள்ள இருந்தா, நீங்க என் கூட இருந்தா போதும். சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க. கண்ணை மூடி சொல்லுங்க, ஜீசஸ் you are enough for me. நீங்க தான் விலையேற பெற்ற சொத்து, நீங்க தான் அந்த விலையேற பெற்ற முத்து. நீங்க என் கூட இருந்தா எது போனாலும் இருந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். சொல்லுங்க, whatever I lose, எதை இழந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். நீங்க என் கூட இருந்தா போதும், நீங்க எனக்கு போதும். மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது. அதே பங்கை நானும் தேர்ந்து கொள்ளுகிறேன். சொல்லுங்க. பிதாவை உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்த வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். You know them Lord. ஒவ்வொருவரையும் நீர் அறிவே Father. உம்மை அவர்கள் தேர்ந்து கொள்ளும் பொழுது அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய தேவனே, இப்பொழுது உம்மை பற்றி கொள்ளுகிற, உம்மை தேர்ந்து கொள்ளுகிற உடைய பிள்ளைகளுக்கு உடைய தேவைகளை எல்லாம் நீர் அப்படியே செய்து கொண்டு வருவதற்காக நன்றி. இப்பொழுதும் செய்ய போகிறதற்காக உம்மை துதிக்கிறேன். உம்முடைய சிறகுகளால் செட்டைகளால் அவர்களை மூடுவீராக. உன்னதருடைய மேலான அடைக்கலத்திற்குள் அவர்கள் அடைக்கலம் புகுவார்களாக. உம்முடைய பிரசன்னத்தின் மேன்மையை, இனிமையை ஒவ்வொரு நாளும் அவர்கள் சுவைப்பார்களாக. Let them all be healed in the name of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்க்கையில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நித்திய ஸ்துதி குறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏதிசையும் உரிவோ. நித்திய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏதிசையும் உரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏதிசையும் உரிவோ. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே.